மாஸ்டர் யுவர் இங்கிலீஷ் இன் 100 வீடியோஸில் இன்னைக்கு நம்ம பார்ட் 4ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேஜை இதுக்கப்புறம் நீங்க பார்க்க முடியாம போகலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் அதுவா இருக்கிறேன், நான் இதுவா இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன். இந்த விஷயத்தெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? பொதுவாகவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான்ங்கிறதுக்கு ஐங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐக்கு அப்புறம் எப்போதுமே ஆம்ங்கிற வேர்ப் தான் வரும். ஐ எம் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் ஹூங்கிற கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, அதாவது நான் யாருன்னு சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு நவுன் சேர்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஷேக் அப்படின்னு சொல்றேன், நான் ஷேக் அப்படின்னு சொல்றேன். ஐ எம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றேன், நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றேன். now I am a teacher அப்படின்னு சொல்றேன், இல்ல நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் நவுன் சேர்த்து சொல்லுவோம். இதே விஷயம் howங்கிற क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்ணனும்னு நினைச்சேன் அப்படினா, அதாவது நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லணும்னு நினைச்சேன் அப்படினா, இந்த I am க்கு அப்புறம் நான் ஒரு adjective ஆட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், I am good அப்படின்னு சொல்லுவோமா, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவோமா, இல்ல I am exhausted, இல்ல நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் அப்படி சொல்லலாம், இல்ல I am very happy, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த how இந்த who இந்த ரெண்டு क्वेश्चனையும் சேர்த்து ஒரு ஆன்சர் சொன்னோம்னா அந்த ஆன்சர் கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், I am a student, I am good. இது ரெண்டையும் சேர்த்தோம்னு வெச்சுக்கோங்களேன், I am a good student, நான் ஒரு நல்ல ஸ்டூடண்ட் பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 5 சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்களேன். எப்படி நீங்க பண்றீங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இங்கிலீஷ் கத்துக்க சொல்லுங்க. Thank you.